ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா மார்ச் 8 and 9 தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன சொல்றாங்க? கர்பி அனலாக் ஜிஞ்சர். நம்ம என்ன பண்ண போறோம்னா, அசாம் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் என்ன பண்றாருன்னா, ஃபிளாக்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஜிஐ டேகோட கப்ரி அனலாக் ஜிஞ்சரை வந்து அசாம்ல இருந்து லண்டனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். இது எங்க வந்து க்ரோ ஆகுதுன்னா வந்து ஷிஹாசன் ஹில்ஸ்ல வந்து க்ரோ ஆகுது. அப்புறம் இது எப்போ ஜிஐ டேக் ரெகனைசேஷன் வாங்கியிருக்குன்னா 2015 வாங்கியிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட் எக்ஸ்போர்ட் டு லண்டனுக்கு போகிற ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட் எக்ஸ்போர்ட். அப்புறம் கர்பி அனலாக் ஜிஞ்சரை வந்து நம்ம எங்கேருந்து எங்கே அனுப்ப போகிறோம்? அசாம்ல இருந்து லண்டனுக்கு அனுப்ப போகிறோம். அசாமோட சீஃப் மினிஸ்டர் யாரு? ஹிமந்தா பிஸ்வா சர்மா. கவர்னர் யாரு? லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. கேபிட்டல் ஆஃப் அசாம் என்ன? திஸ்பூர். நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? ரீஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. எதுல ரீஃபார்ம்ஸ் கொண்டு வராங்கன்னா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்ல ரீஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்கன்னா, செட் அப் த 17 மெம்பர் ஹை லெவல் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. எதுக்குன்னா, டு ரீஃபார்ம்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் 2005 வந்து ரீஃபார்ம் பண்றதுக்காக. அதை என்னன்னு மாற்ற போறாங்கன்னா, அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 2.0 ஃப்ரேமர் கொண்டு வர்றதுக்காக. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது பாருங்களேன். அபிஷியல் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, நித்தி ஆயோக் அண்ட் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் கீழே தான் வருது. இதை எப்போ சப்மிட் பண்ண சொல்றாங்க பாருங்க. சப்மிட் டேட் வித்தின் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 2.0 ரோட் மேப்பை வந்து வித்தின் 6 மந்த்துக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மொத்தமா நம்ம கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? நம்ம இந்தியாவோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா 276 ஆபரேஷனல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கு. ஓவர் 6200 யூனிட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அப்புறம் இதுல இருந்து நம்ம எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றோம்னா 172.27 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். நம்மளோட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எதுனா கந்தல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு. அதுதான் வந்து ஆல்சோ ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனும் அதுதான். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து எதுனா கந்தல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு. அதே தான் ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனும் அதுதான். மொத்தம் ஹையஸ்ட் ஸ்டேட் எது? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல ஹையஸ்ட் ஸ்டேட் எது? தமிழ்நாடு தான் ஹையஸ்ட். 51 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி யாருங்க? தெலுங்கானா, மகாராஷ்டிரா 38 ஈச். ரெண்டு பேருமே 38 வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? விக்சிட் பாரத் ஜி கிராம் ஆக்ட் ஒன்று கொண்டு வராங்க. ஜி கிராம் ஆக்ட் ஒன்று கொண்டு வராங்க. இது யார் கொண்டு வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஆர்கனைஸ் லோகோ டிசைன் ஃபார் கான்டெஸ்ட். எதுக்குன்னா லோகோ டிசைன் கான்டெஸ்ட் ஒன்று ரெடி பண்றாங்க. எதுக்குன்னா விக்சிட் பாரத் ஜி கிராம், அதுக்காக. இதை எதுல இருந்து வந்து எதுவா மாறுதுன்னா, முன்னாடி மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்பவர்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்ல இருந்து இந்த ஜி கிராமா சேஞ்ச் பண்றதுக்காக, அது ஒரு லோகோவை எடுத்துட்டு வர்றதுக்காக யார் பண்றது? ஆர்கனைஸ் பண்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் த்ரூ த மை கவர்மெண்ட் போர்ட்டல்ல ஆர்கனைஸ் பண்றாங்க. லோகோ டிசைன் வந்து ஒரு காம்படிஷன் வைக்க போறாங்க. தென் எதுக்காகனா ஸ்ட்ரென்தன் த ரூரல் எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் லைவ்லிஹுட் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. இன்க்ரீஸ் ஃப்ரம் 100 டேஸ்ல இருந்து 125 டேஸ். இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கும்ல, அதை வந்து 100 டேஸ்ல இருந்து 125 டேஸா மாத்துறாங்க. வேஜஸ் ஆஃப் எம்ப்ளாயி பர் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் பர் இயர் அது மாதிரி சேஞ்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் இது எப்போ பாஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த 100 டேஸை வந்து 125 டேஸை வந்து எப்போ பாஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த ஹார்வெஸ்டிங் பீக் சோயிங் சீசன் அண்ட் ஹார்வெஸ்டிங் சீசன் இருக்குல்ல அக்ரிகல்ச்சர்ல, அப்போ மட்டும் இந்த 60 டேஸ் பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இந்த ஒர்க்குக்கு போயிடுவாங்கல்ல, 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் லேபர் வந்து கிடைக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம்ல மட்டும் 60 டேஸ் பாஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னா, சைன் த கான்ட்ராக்ட் ஒர்த் ஆஃப் 5083 crores வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்றான். எதுக்குன்னா ப்ரொக்யூர் பண்ண போறான். என்னென்ன ப்ரொக்யூர் பண்ண போறான்னா, 6 அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர். அந்த லைட் ஹெலிகாப்டர் பேர் வந்து ALH MK3 மாரிடைம் ரோல்ன்ற ஒரு ஹெலிகாப்டர் ப்ரொக்யூர் பண்ண போறான். யாருக்காகனா இந்தியன் கோஸ்ட் கார்டுக்காக வந்து ALH வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டுக்காகவும், VL ஸ்டில் வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இது யாருக்காகனா இந்தியன் நேவிக்காக. இது வந்து யார் டெவலப் பண்றதுன்னா, அல்மாஸ் அண்ட் ரஷ்யா தான். இந்த VL ஸ்டில் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் யார் டெவலப் பண்றதுன்னா, ரஷ்யா டெவலப் பண்றோம். இது என்ன டைப்னா ஷிப் பேஸ்டு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இது நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பத்தி பார்ப்போம். நம்ம யூனியன் மினிஸ்டர் யாரு? ராஜ்நாத் சிங். நம்ம டிஃபென்ஸ் செக்ரட்டரி யாரு? ஸ்ரீ ராஜேஷ் குமார் சிங் தான் நம்ம டிஃபென்ஸ் செக்ரட்டரி. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன லான்ச் பண்றான்னா சோஷியல் லோன் ப்ரோக்ராமிங் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட். இந்த இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அன்னைக்கு, இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே இன்னைக்கு மார்ச் 7 அன்னைக்கு அவன் வந்து ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்றான். என்ன ப்ரோக்ராம் லான்ச் பண்றான்னா, சோஷியல் லோன் ப்ரோக்ராம் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட்னு லான்ச் பண்றான். அதுக்கு வந்து 500 மில்லியன் வந்து சிண்டிகேட் சோஷியல் டேர்ம் லோன் வந்து கொடுக்குறான். இதுதான் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ESG ஃபினான்ஸ் லார்ஜஸ்ட் ஜெண்டர் டேர்ம்டு லோன் லார்ஜஸ்ட் ஜெண்டர் டேர்ம்டு லோன் இதுன்னு சொல்றான்.
இது யார் கூட லிங்க் ஆயிருக்குன்னா யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் அண்ட் டெவலப்மெண்ட் கோல் கூட லிங்க் ஆயிருக்கு. அப்புறம் எந்த சஸ்டைனபிள் கோல் கூட லிங்க் ஆயிருக்குன்னா சஸ்டைனபிள் கோல் 5. அந்த சஸ்டைனபிள் கோல் 5 என்ன சொல்லுதுன்னா ஜெண்டர் ஈக்வாலிட்டின்றது சொல்லுது. இதோட லீட் அரேஞ்சர் யாரு பாருங்களேன், மித்துபுஷி. இந்த ஜப்பானோட சுமந்தோ மித்துபுஷி பேங்க் இருக்கான்ல, அவன் தான் வந்து இந்த லீட் அரேஞ்சர். இதை வந்து அரேஞ்ச் பண்ண போறதே அவன் தான். ஸோ இந்த நியூஸ் என்ன, 500 மில்லியன் வந்து எஸ்பிஐ வந்து சோஷியல் ப்ரோக்ராம்காக, உமன் எம்பவர்மெண்ட்காக தரோம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, ஈரானோட இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரீசென்ட்லி கிளைம் பண்றாங்க. என்ன கிளைம் பண்றாங்கன்னா, கெய்பார், இந்த பார் நம்ம வச்சுக்கோங்க. இப்போ வந்து காலைல பார் திறந்தாங்கன்னா யார் வந்து சீக்கிரமா ஓடுவாங்கல்ல, பார் திறந்த உடனே நிறைய பேர் ஓடுவாங்க. அப்ப பார்னு வந்தா எந்த கண்ட்ரி இதை வந்து ரெடி பண்றாங்கன்னா ஈரான். அப்ப கெய்பர்ட் மிசைல் இருக்குல்ல, டார்கெட்டிங் ஃபெசிலிட்டி லிங்க்டு பெஞ்சமின் இஸ்ரேல். என்னன்னா ஈரான் வந்து ஒன்று கிளைம் பண்றான். என்ன மிசைலை கிளைம் பண்றான்னா கெய்பர்ன்ற ஒரு மிசைலை கிளைம் பண்றான். எதுக்காகனா இந்த பெஞ்சமின் நான்சுவோ இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்றதுக்காக. அதை பத்தி சொல்லியிருக்காங்க. எந்த கண்ட்ரி வந்து இதை ரெடி பண்றான்னா ஈரான் ரெடி பண்றான். இது லாங் ரேஞ்ச் சாலிட் ஃபியூல் பிளாஸ்டிக் மிசைல் இது. தென் இதோட மீனிங் என்னன்னா பிரேக்கர் ஆஃப் த கைபர். அப்புறம் இதோட ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1450 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் இருக்கு இதுக்கு. அப்ப பார்னா என்ன, எந்த கண்ட்ரி வந்து ரெடி பண்றான், ஈரான் ரெடி பண்றான். தென் நெக்ஸ்ட் என்சிபி, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்ன பண்றான்னா டிஸ்மேண்டில் பண்றான். எதை டிஸ்மேண்டில் பண்றான்னா டார்க் நெட் ட்ரக் சிண்டிகேட். அந்த டார்க் நெட் ட்ரக் சிண்டிகேட் பேர் என்னன்னா டீம் கல்கின்ற ஒரு டார்க் நெட் ட்ரக் சிண்டிகேட்டை வந்து டிஸ்மேண்டில் பண்றான். எப்பனா 8 மார்ச் 2026. இந்த அரெஸ்ட் 2 ஆபரேட்டிவ்ஸ் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்றான்னா அனுராக் தாக்கூரையும் விகாஸ் ராத்தையும் வந்து அரெஸ்ட் பண்றான். எங்கன்னா டெல்லியில அரெஸ்ட் பண்ண போறான். இது எது கூட கனெக்ட் ஆயிருக்கு பாருங்களேன், ஃப்ரம் யூரோப்பியன் டார்க் நெட் வெண்டாரோ அண்ட் பெய்டு த்ரோ த கிரிப்டோ கரன்சி மூலமா இது வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த டீம் கல்கியை வந்து இப்போ வந்து நம்ம நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருக்கான்ல, அவன் வந்து டிஸ்மேண்டில் பண்றான். இந்த நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ வந்து எதுக்கு கீழே வருவானா, எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1986 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இது ஆபரேஷன் அண்டர் எந்த மினிஸ்ட்ரி கீழே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வந்து ரன் ஆகுது. தென் நெக்ஸ்ட் நியூஸ், அஸ்மிதான்றது வந்து ஒரு உமனுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். இது அஸ்மிதா லீக்னு ஒன்று பண்றாங்க. எப்போ பண்ண போறாங்கன்னா இந்த உமன்ஸ் டே இருக்குல்ல, இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே இருக்குல்ல, என்னைக்கு இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, மார்ச் 7 அன்னைக்கு தான் வந்து இதை வந்து இனிஷியேட் பண்றாங்க. அஸ்மிதா லீக்னு ஒன்று இனிஷியேட் பண்றாங்க. எதுக்கு கீழே வரும்னா அஸ்மிதா இனிஷியேட்டிவ்னு ஒன்று கீழே வரும். இது எத்தனை இடத்துல வந்து இது இனிஷியேட் பண்ண போறாங்க, 250 லொகேஷன்ஸ்ல இனிஷியேட் பண்ண போறாங்க. எய்மிங் டு என்ஹான்ஸ் உமன் பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்போர்ட்ஸ். இந்தியன் ஒலிம்பிக் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து உமன்ஸ் பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அஸ்மிதா லீக்னு ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. இது யார் லான்ச் பண்றதுன்னா ரக்ஷானிலி காசிதே. யாருன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் யூத் அஃபேர்ஸ். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் யூத் அஃபேர்ஸோட மினிஸ்ட்ரி இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அப்புறம் இது வந்து ஒரிஜினலி கால்ட ஸ்கீலோ இந்தியா உமன்ஸ் லீக் முன்னாடி இருந்தது. எப்பனா 2023. இப்போ என்னன்னு மாத்துறாங்கன்னா அஸ்மிதா இனிஷியேட்டிவ்னு வந்து இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணாங்க. இது எதுக்காகனா 2030 காமன்வெல்த் கேமுக்காகவும் நம்ம வந்து 2036 சம்மர் ஒலிம்பிக்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண போறோம். அதுக்காகவும் உமனை வந்து ஸ்போர்ட்ஸ் லெவலில் இம்ப்ரூவ் பண்றதுக்காக அஸ்மிதா லீக்னு ஒன்று கொண்டு வராங்க. எப்பனா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அன்னைக்கு. யாருன்னா நம்ம யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் யூத் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து கொண்டு வராங்க. இதோட நோடல் மினிஸ்ட்ரி யாரு, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இதோட யூனியன் மினிஸ்டர் யாரு, சர்பானந்தா. இதோட யூனியன் மினிஸ்டர் யாரு, சர்பானந்தா சோனோவால். தென் நெக்ஸ்ட் சரி, இதோட யூனியன் மினிஸ்டர் யாரு, மன்குஷ் மந்தாவியா. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா பாரத் நெட்டை பத்தி பேசியிருக்காங்க. பாரத் நெட் இஸ் ஃபிளாக்ஷிப் ரூரல் பிராட்பேண்ட் ப்ராஜெக்ட். எதுக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதை பண்றான் பாரத் நெட்னு. எதுக்குன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, இந்த 5G 6G கனெக்டிவிட்டிக்காக மொத்தமா யாரெல்லாம் கனெக்ட் பண்ண போறான், 2.5 லேக் கிராம பஞ்சாயத்தை கனெக்ட் பண்ண போறான். இதுதான் இவனோட எய்ம். இது வரைக்கும் மார்ச் 2026 வரைக்கும் இவன் வந்து மோர் தென் 2.15 லேக் கிராம பஞ்சாயத்தை வந்து கவர் பண்ணியிருக்கான். ஹஸ் பீன் கனெக்டட் டு த ஆப்டிகல் ஃபைபர். ஆப்டிகல் ஃபைபர்னா நம்ம ஒய்ஃபை இருக்குல்ல, ஒய்ஃபை லைன், அதுதான் ஆப்டிகல் ஃபைபர் வச்சு 2.15 லேக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கான். மொத்தமாக எவ்வளோ பண்ணணும்னா 2.5 லேக் கிராம பஞ்சாயத்தை வந்து கனெக்ட் பண்ணணும். இது வந்து என்னன்னா அந்த ப்ராஜெக்ட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரூரல் டெலிகாம் கனெக்ஷன் ப்ராஜெக்ட் இன் த வேர்ல்டு, எய்ம்ட் அட் பிரிட்ஜிங் த டிஜிட்டல் டிவைட் பிட்வீன் த ரூரலையும் அர்பனையும் கனெக்ட் பண்றதுக்காக இதை கொண்டு வரோம்.
அப்புறம் இந்த ப்ராஜெக்டை யார் ஃபண்ட் பண்ண போறாங்கன்னா டிஜிட்டல் பாரத் நிதின்ற ஒரு இனிஷியேட்டிவ் கீழே தான் வந்து ஃபண்டே பண்ண போறாங்க. இது எது ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா இப்போ வந்து தான் டிஜிட்டல் பாரத் நிதி. இதுக்கு முன்னாடி யார் ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தானா யூனிவர்சல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் ஃபண்டுன்ற ஒருத்தவன் வந்து ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அதை மாற்றி டிஜிட்டல் பாரத் நிதின்ற ஒருத்தவன் ஃபண்ட் பண்ண போறான். இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதுன்னா பாரத் பிராட்பேண்ட் நெட்வொர்க் லிமிடெட் தான் வந்து ஃபண்ட் பண்ண போறோம். இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். தென் இந்த நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க்ன்றத 2011 கொண்டு வந்தாங்க. அதை எப்போ பாரத் நெட்டா மாத்தினாங்கன்னா 2015 தான் மாத்தினாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் இஎஸ்ஏ லான்ச். இஎஸ்ஏனா யாரு? யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து அவங்களோட கான்டாக்டை வந்து லான்ச் பண்றான். என்னன்னா முன்னாடி வந்து 2 ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து லான்ச் பண்ணியிருப்பான். அதுல இருந்து ஒன்று வந்து கான்டாக்ட் லாஸ் பண்றான், மீதி ஒன்று தான் வந்து கான்டாக்ட்ல இருக்கு. அது எந்த மிஷின் கீழே வருதுன்னா ப்ரோப் 3 மிஷின் கீழே வருது. ப்ரோப் 3 மிஷின் இஸ் ஸ்பேஸ் மிஷின். யாருக்கு கீழேனா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி கீழே வருது. இஎஸ்ஏவோட ஃபர்ஸ்ட் மிஷின் டெடிகேட்டட் டு த ப்ரிசிஷன் ஃபார்மேஷன் ஃபிளையிங்காக இதை அனுப்பியிருப்பாங்க. எதுக்காகனா இந்த சன்னோட சின்க்ரோனைஸ், இதான் சன்னுனா இதை சுற்றி இருக்க இந்த சின்க்ரோனைஸ்டு ஆர்பிட் இருக்குல்ல, அந்த சின்க்ரோனைஸ்டு பொருடா அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது 2 சேட்டலைட்டையும் அனுப்பியிருப்பாங்க. அதுல இருந்து ஒன்று வந்து கான்டாக்ட் வந்து மிஸ் பண்ணியிருக்கும். இது எதுக்காகனா டு கிரியேட் ஆர்டிஃபிஷியல் சோலார் எக்லிப்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் த மிஷின் ஹெல்ப்ஸ் டு சயின்டிஸ்ட் டு ஸ்டடி த சோலார் கொரோனாவை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காகவும். அப்போ இஎஸ்ஏ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து அவனோட 2 மிஷின்ல இருந்து ஒன்று வந்து லாஸ் பண்ணுறான். எந்த மிஷின் கீழே வரும்னா ப்ரோப் 3 மிஷின் கீழே வரும். தென் நெக்ஸ்ட் நியூஸ் ப்ளூ ஸ்பேரோ. ப்ளூ ஸ்பேரோன்றது யாருன்னா இஸ்ரேலோட ஒரு மிசைல். அதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். ப்ளூ ஸ்பேரோன்ற மிசைல். அதில் தான் வந்து அவங்களோட ஈரானியன் சுப்ரீம் லீடர் வந்து ஒருத்தர் இறந்துருப்பாரு. ஐதோலா அலி காக்மேனி அப்படின்ற ஒருத்தர் இறந்துருப்பாரு. இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸில் பார்த்துருப்போம்ல. ஸோ ப்ளூ ஸ்பேரோ இஸ் அன் ஏர் லான்ச் பிளாஸ்டிக் மிசைல் டெவலப்ட் பை யாரு? ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட். இன்னும் ஒரு ஆளுங்கன்னா இஸ்ரேலோட ஒரு ஆர்கனைசேஷன். இதோட கேப்பபிலிட்டி பாருங்களேன், ரேஞ்ச் பாருங்களேன், 2000 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்கான். இது எதை பொறுத்து ரிசம்பிள் ஆகுதுன்னா F-15 ஈகிளை பொறுத்து ரிசம்பிள் ஆகுது. இட் இஸ் மிசைல் யூசுவலி லான்ச் ஃப்ரம் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் சச் அஸ் F-50 ஈகிள். நியூஸ் என்ன? கவர்மெண்ட் மார்க்கெட் ஜெம் இருக்கான்ல, ஜெம் போர்ட்டல் இருக்கான்ல, அவன் வந்து 7th anniversary செலிப்ரேட் பண்றான். அப்போ ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்றான். அந்த இனிஷியேட்டிவ் பேர் ஸ்வயாத்ன்ற ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்றான். அது ஃபர்ஸ்ட் எப்போ லான்ச் ஆச்சுன்னா 2019 மறுபடியும் இதை ரீம்போஸ் பண்றான். இந்த எது கீழேனா இந்த ஜெம் போர்ட்டல் கீழே. ஜெம் போர்ட்டல் எப்போ லான்ச் ஆச்சு? 2016. இது எதுக்காகனா டு ப்ரொமோட் ஸ்டார்ட் அப்ஸ், உமன், யூத் அண்ட் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக. இதுக்கு கீழே 2 ஸ்டோர் ஃப்ராண்ட் இருக்கு. ஸ்டோர் ஃப்ராண்ட்னா இந்த ஜெம் போர்ட்டலே எதுக்காக? இந்த ஸ்டோர்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்காக தானே. அப்ப 2 இருக்கு, உமனையா அண்ட் ஸ்டார்ட் அப் ரன்வேன்னு 2 இருக்கு. உமனையான்றது என்னன்னா ப்ரொமோட் த ப்ராடக்ட் ஃப்ரம் உமன் லீட் பிசினஸ் அண்ட் சஸ்டைனபிள் செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஸ்டார்ட் அப் ரன்வேனா ஹெல்ப் ஸ்டார்ட் அப் பார்ட்டிசிபேட் இன் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக. தென் ஜெம் போர்ட்டல் பற்றி பார்ப்போமா? ஜெம் போர்ட்டல் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2016. இதோட பர்பஸ் என்னன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். நான் தான் சொன்னேன் இந்த ஸ்டோர்ஸ்க்காகன்னு. அப்போ ஜெம் போர்ட்டல் வந்து என்ன லான்ச் பண்ணுறான்னா ஸ்வயாத்ன்ற ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணுறான். அவனோட 7th anniversary அப்போ. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? ஜி ஸ்பைடர்ன்றது ஒரு ஏஐ. அந்த ஏஐயை யார் ரிலீஸ் பண்ணுறதுன்னா திருவனந்தபுரம் முனிசிபல் கார்பரேஷன் ரிலீஸ் பண்ணுறான். இது என்ன பண்ணுன்னா இது யூஸ்டு ஃபார் கெனல் கிளீனிங் இருக்குல்ல. முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஹியூமன்ஸ் தான் வந்து கெனல்குள்ளே இறங்கி வந்து அந்த சாக்கடைக்குள்ளே இறங்கி வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஸ்கின் அலர்ஜி அது இது நிறையா வரும்ல, மெடிக்கல் இஷ்யூஸ். ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக திருவனந்தபுரம் முனிசிபல் கார்பரேஷன் வந்து என்ன பண்ணுறான்னா ஜி ஸ்பைடர்ன்ற ஒரு ஏஐ ரோபோட்டை வந்து லான்ச் பண்ணுறான். எதுக்காகனா எதுக்கு அண்டர் ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் 2.0க்கு கீழே லான்ச் பண்ணுறான். இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா டு எலிமினேட் மேனுவல் ஸ்கிராவெஞ்சிங், அந்த தூர் வாடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த குப்பை வர்றது, அந்த மாதிரி மேனுவல் ஸ்கிராவெஞ்சிங்கை வந்து தடுக்கிறது, இம்ப்ரூவ் ஒர்க்கர் சேஃப்டிக்காகும். இதை யார் டெவலப் பண்ணுறதுனா ஜென்ரோபாட்டிக் இன்னோவேஷன்ற ஒருத்தன் தான் டெவலப் பண்ணுறான். இவன் முன்னாடி என்ன டெவலப் பண்ணியிருக்கான்னா பேண்டிகார்டுன்ற ஒன்று தான் டெவலப் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் நியூஸ் ஷயத் ட்ரோன்ன்றது என்னன்னா ஈரானோட ஒரு லோ காஸ்ட் சூசைட் கமிகாசை ட்ரோன்னா சூசைட் ட்ரோன். இது என்ன பண்ணுன்னா போய் அட்டாக் பண்ணி அவனே வந்து டெட் ஆகிடுவான். அந்த ட்ரோனே வந்து டெஸ்ட் ஆகிடும். நம்ம ஏதோ ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது போய் ஹிட் பண்ணி அதுவே டெஸ்ட் ஆகிடும். அந்த ஆப்போசிட்ல இருந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். இது யார் டெவலப் பண்ணுறதுனா ஈரான் தான் டெவலப் பண்ணுறான். ஆல்சோ நோன் அஸ் கமிகாசே இல்லைனா சூசைட் ட்ரோன்னு சொல்லுவோம். இதில் ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஷயத் 131 ஒன்று இருக்கு, ஷயத் 136ன்னு. அப்போ 2 வேரியன்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஈரானோட பிரசிடென்ட் யாரு? மொசூது பெசிஸ்டென். கரன்சி என்ன? ஈரானியன் ரெயிலு. கேபிட்டல் வந்து டெஹ்ரான். இங்கே ஈரான் டீரான்.
தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன டிஆர்டிஓவும் அந்த பாரதியார் யூனிவர்சிட்டியும் சைன் பண்றாங்க. எதுக்காகனா கெமிக்கல் ரிசர்வ் ப்ராஜெக்ட்டுக்காக. த டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் அட் சாங்ஷன் எவ்வளோ சாங்ஷன் பண்றாங்கன்னா 99.15 லேக் சாங்ஷன் பண்றான். யாருக்காகனா பாரதியார் யூனிவர்சிட்டி. எதுக்காகனா மேஜர் கெமிக்கல் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்காக. இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பாருங்களேன், என்ஹான்ஸ் இந்தியாஸ் கெமிக்கல் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக. இதோட டியூரேஷன் என்ன, இதோட டோட்டல் டியூரேஷன் வந்து 36 மந்த், மொத்தமாக 3 இயர்ஸ் இதோட டியூரேஷனு. இதை வந்து யார் எக்ஸிக்யூட்டிவ் பாடி யார், இது யார் கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா டிஆர்டிஓட இண்டஸ்ட்ரியல் அகாடமியா சென்டர் அண்ட் எக்ஸலன்ஸ் டிஐஏ சிஇஓ தான். வித்தின் யாருக்கு எதுக்குள்ள எந்த யூனிவர்சிட்டிக்குள்ளனா பாரதியார் யூனிவர்சிட்டிக்குள்ள தான் இதை வந்து கண்டக்டே பண்ண போறாங்க. எதுக்காகனா இந்தியாஸ் நேஷனல் செக்யூரிட்டியை வந்து இந்த கெமிக்கல் த்ரெட் மைட்டிகேஷன்ல இருந்து வந்து கம்மி பண்றதுக்காக இந்த டிஆர்டிஓவும் பாரதியார் யூனிவர்சிட்டியும் கெமிக்கல் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. விச் said in India recently export the first consignment GI tag கர்பி அனலாக் ஜிஞ்சரை வந்து லண்டனுக்கு அனுப்பியிருப்போம். எந்த ஊர்னா அஸ்ஸாம்ல இருந்து லண்டனுக்கு சென்ட் பண்ணியிருப்போம். ஹவு மெனி இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் ஆன் த கமிட்டி ரீசென்ட்லி ஃபார்ம்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு சஜஸ்ட் அண்ட் ரீஃபார்ம் த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு ஒரு ரீஃபார்ம் கொண்டு வராங்க. அதில் மொத்தமாக 17 மெம்பர் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. வாட் இஸ் த பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் நியூலி ஃபார்ம்டு 17 மெம்பர் கமிட்டி? அவரோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா டு கிரியேட் சஸ்டைனபிள் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசி அண்ட் ரெக்கமெண்ட் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரதுக்காக, சுய ஒழுக்கம் கொண்டு வரதுக்காக. தென் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரீசென்ட்லி செட் அப் 17 மெம்பர் ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம். டு ப்ரொமோட் த ரீஃபார்ம்ஸ் இன் விச் ஆக்ட் கீழே வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 2005 ஆக்ட் கீழே தான். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொன்னாங்க. காந்தல் ஜோன், காந்தல் போர்ட் வந்து ஏஷியாவில் ஃபர்ஸ்ட். காந்தல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட். As of 24-25, how many operational special economic zone in India? எத்தனை இருக்குன்னா 276 special economic zones இருக்கு. Which Indian state has the highest number of special economic zone? என்ன ஒரு தமிழ்நாடுன்னு பார்த்தோமா. நெக்ஸ்ட், what percentage of Indian special economic zone concern 5 leading state? தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. இது மொத்தமா சேர்த்தே வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 64 வச்சிருக்கு. தமிழ்நாடு தான் வந்து ஹையஸ்ட். One of the mandate special economic zone committee is to எதுக்காகனா evaluate the special economic zone 2005 against current global economic condition இருக்குல்ல, அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறதுக்காக இந்த ஆக்டை கொண்டு வராங்க. மொத்தமா நம்மகிட்ட யூனிட் எவ்வளவு இருக்கு, 6200 யூனிட் இருக்கு. தென் இந்தியாவோட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எக்ஸ்போர்ட் பார்த்துமே 172.27 பில்லியன் இது வரைக்கும் 24-25ல அப்ராக்சிமேட்டா பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட், விபிஜி ராம்ஜி ஆக்ட் வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005 ரீப்ளேஸ் பண்ணி விஜி ராம்ஜி ஆக்ட் 2025 வந்து கொண்டு வராங்க. இந்த விபி கிராம்ஜின்னு வச்சுக்கோங்க. விபி கிராம்ஜி ஆக்ட் வந்து எவ்வளோ நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 100 டேஸ்ல இருந்து 125 டேஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் அக்ரிகல்ச்சர் பாஸ் பார்த்தோம்ல, இந்த ஹார்வெஸ்டிங் அண்ட் சோயிங் சீசனுக்கு வந்து 60 டேஸ் பாஸ். அப்புறம் இந்த ஆக்ட் கீழே வந்து என்னென்ன ப்ரொக்யூர்மெண்ட், இந்த ஸ்டேட் வைஸ் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் நான் தரேன், இவ்வளோ பர்சன்டேஜ் தரேன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னென்ன தரப்போறாங்கன்னா சென்ட்ரலுக்கு வந்து 60-40 ரேஷியோ. இதுவே நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் ஹிமாலயா ஸ்டேட் இருக்குல்ல, அதில் 90-10. தென் த லோகோ டிசைன் கான்ட்ராக்ட் ஆஃப் விபி கிராம், இது ஒரு கான்டெஸ்ட் வச்சாங்கல்ல இந்த லோகோ டிசைனுக்காக. இது யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னா, எந்த போர்ட்டல் ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னா மை கவர்மெண்ட் போர்ட்டல் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. தென் நெக்ஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சைன் த கான்ட்ராக்ட் ஒர்த் ஆஃப் 5083 crores. யாரு கீழே எதுக்காக பண்ண போறான்னா ஹெலிகாப்டர் ALH MK3 ஹெலிகாப்டர் வாங்குறதுக்காகவும், இது எத்தனை 6. அப்புறம் VL ஸ்டில் மிசைல் வாங்குறதுக்காகவும். இது வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு, இது வந்து இந்தியன் நேவிக்காக. VL ஸ்டில் இஸ் மிசைல் பிரைமரி டெவலப்ட் பை விச் கண்ட்ரி? யாரு எந்த கண்ட்ரினா ரஷ்யா வந்து டெவலப் பண்றான். வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் VL ஸ்டில் மிசைல்? எதுக்காகனா சர்ஃபேஸ் டு ஏர் டிஃபென்ஸ் வார்ஷிப்காக. ALMK3 ஹெலிகாப்டர் அக்யூர்ட் அண்டர் விச் கான்ட்ராக்ட் ஆர் மென்ட் ஃபார்? எதுக்காகனா இந்தியன் கோஸ்ட் கார்டுக்காக. இந்த AL3 வந்து ALH MK3 வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டுக்காகவும், அந்த VL ஸ்டில்ன்றது வந்து இந்தியன் நேவிக்காகவும். நெக்ஸ்ட், விச் பேங்க் லான்ச் 500 million சோஷியல் டேர்ம் லோன் ஃபோர்சிங் உமன் எம்பவர்மெண்ட்? யார் பண்றதுன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பண்றான். என்னைக்கு பண்ண போறான்? March 7 பண்ண போறான். அன்னைக்கு தான் வந்து இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. அப்புறம் இதை யார் சப்போர்ட் பண்ண போறா? கோஆர்டினேட்டட் பை SBIயோட சோஷியல் லோனை யார் கோஆர்டினேட் பண்ண போறான்னா மித்சுபிஷி பேங்க், சுமோட்டோ மிட்சுபிஷி பேங்க் ஆஃப் ஜப்பான் தான் வந்து கோஆர்டினேட் பண்ண போறான்.
அப்புறம் இது எந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் கீழே வருதுன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 5 ஜெண்டர் ஈக்வாலிட்டி கீழே வருது. வாட் இஸ் த குளோபல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஸ்பிஐ வந்து 500 மில்லியன் வந்து சோஷியல் லோன் கொடுத்தாங்க. அதோட குளோபல் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா லார்ஜஸ்ட் உமன் டேர்ம்டு லோனு குளோபலி அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து லார்ஜஸ்ட் உமன் டேர்ம்டு லோன். விச் கண்ட்ரி நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி டெவலப் பண்ணுத கைபார் ஷேயானித்ரே. நான் சொன்னல பாருக்கு போனோம்னா யார் டெவலப் பண்ணணும்? ரேன் பண்ணணும், ஓடணும். அப்போ ஈரான். கைபார் செகண்ட் மிசைல் இஸ் பிலாங்ஸ் டு விச் கேட்டகரி? என்ன கேட்டகரி? லாங் ரேஞ்ச் சாலிட் ஃபியூல் பிளாஸ்டிக் மிசைல். அப்புறம் விச் ஏஜென்சி டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம்? எதை டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம்னா டீம் கல்கின்றது டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். யாருன்னா நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. இது எது கீழே வரும்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் வாட் டஸ் த அஸ்மிதா ஸ்டாண்ட் ஃபார்? அஸ்மிதானா என்ன? அச்சீவிங் ஸ்போர்ட்ஸ் மைல் ஸ்டோன் பை இன்ஸ்பைரிங் உமன் த்ரூ த ஆக்ஷன். அஸ்மிதான்ற ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருப்பாங்கல்ல முன்னாடி. அஸ்மிதான்னு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா அஸ்மிதா லீக்காக, ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நேஷனல் உமன்ஸ் டே அன்னைக்கு பண்ணியிருப்பாங்க. அஸ்மிதா லீக் வாஸ் ஃபார்மலி நோன் அஸ், முன்னாடி என்ன கூப்பிட்டு இருந்தாங்க அஸ்மிதா லீகை கீழோ இந்தியா உமன்ஸ் லீக்னு முன்னாடி கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து அஸ்மிதா லீக்னு மாறிடுச்சு. தென் இன் இந்தியா அஸ்மிதா லீக் அத்லீட் ஈவெண்ட் வேர் ஹெல்ட் இன் ஹவு மெனி லொகேஷன்ஸ் அக்ராஸ் இந்தியா? மொத்தமாக 250 லொகேஷன்ஸ் அக்ராஸ் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் ஆக போகுது. சின்ஸ் இட் லான்ச் 2021 அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி உமன் ஹவ் பீன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தமாக 3 lakh உமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். As of March 2026, BharatNet has connected to how many gram panchayat? மொத்தமாக வந்து அவங்களோட டார்கெட் வந்து 2.5 lakh. நம்ம இது வரைக்கும் வந்து 2.15 lakh வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். வாட் வாஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் BharatNet போர்ட்டல்? முன்னாடி என்ன இருந்ததுன்னா நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்ஒர்க்னு இருந்தது. அதை தான் வந்து BharatNet போர்ட்டல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பை 2025 நேஷனல் வைட் ஆப்டிக்கல் ஃபைபர் டிப்ளாய்மெண்ட் அண்டர் BharatNet. இது வரைக்கும் எவ்வளோ டிப்ளாய் பண்ணியிருக்காங்கன்னா 42.36 lakh கிலோமீட்டர் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. விச் ஃபண்ட் பிரைமர்லி ஃபினான்ஸ்டு BharatNet? எந்த பிரைமரி ஃபினான்ஸ் யார் பிரைமரியாக ஃபினான்ஸ் பண்ணுறதுனா டிஜிட்டல் பாரத் நிதின்றவன் தான் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் பண்ணுறான். அப்புறம் BharatNet இஸ் இம்ப்ளிமெண்டட் பை விச் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல்? யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறான்னா பாரத் பிராட்பேண்ட் நெட்வொர்க் லிமிடெட் தான், BBNL தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறான். விச் இனிஷியேட்டிவ் எந்த இனிஷியேட்டிவ் கீழே மொத்தமாக டிப்ளாய் 4,09,011 ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டை வந்து February 2026 வரைக்கும் ரூரல் இன்டர்நெட் அக்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எந்த இனிஷியேட்டிவ் கீழேனா PM வாணி இனிஷியேட்டிவ் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் த ப்ரோப் 3 மிஷின் இஸ் லீட் பை விச் ஸ்பேஸ் ஏஜென்சி? யார்? யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து 2 மிஷின் ஒன்று பண்ணியிருப்பான். அதில் வந்து ஒன்று வந்து கான்டாக்ட் வந்து இழந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. வாட் யூனிக் ஆஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினா டஸ் ப்ரோப் 3 எய்ம்ஸ் டு ஸ்டிமுலேட்? ஆர்டிஃபிஷியல் எக்லிப்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நம்ம அனுப்பியிருப்போம். தென் வாட் சயின்டிஃபிக் ரீஜன் அப்சர்வ் யூசிங் த ப்ரோப் 3 மிஷின் ஆர்டிஃபிஷியல் எக்லிப்ஸ்? சொன்ன கொரோனா வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் அனுப்பியிருப்போம். அப்புறம் ப்ரோப் 3 மிஷின் யூஸ் ஹவு மெனி சேட்டலைட்ஸ்? எத்தனை சேட்டலைட்? 2 இருந்தது. அதில் 1 வந்து செயல் எழுந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. தென் இந்த ப்ளூ ஸ்பேரோ மிசைல் இஸ் மேனுஃபேக்சர் பை விச் கண்ட்ரி? இஸ்ரேல். ப்ளூ ஸ்பேரோன்றது இஸ்ரேல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறான். ஈரானோட அந்த பிரசிடென்ட் அடிச்சிருப்பாங்கல்ல. அப்புறம் ப்ளூ ஸ்பேரோ இஸ் கிளாசிஃபைட் ஆஸ் ஏர் லான்ச் பிளாஸ்டிக் மிசைல். தென் அப்ராக்சிமேட்லி அதோட ரேஞ்ச் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக 2000 கிலோமீட்டர். ஃப்ரம் விச் பிளாட்ஃபார்ம் இஸ் ப்ளூ ஸ்பேரோ இஸ் டிபிக்கலி லான்ச்? எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்துன்னா ஃபைட்டர் ஜெட் லைக் F-15 ஈகிள்னு பார்த்தோம்ல அதுலேருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்வயாத்ன்ற ஒரு இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச் இன் விச் இயர்? 2019. இது எது கீழே வரும்னா கவர்மெண்ட் ஜெம் போர்ட்டல் கீழே வரும். இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2016 லான்ச் பண்ணியிருப்பாங்க. விச் ஸ்பெஷலைஸ்டு ஸ்டோர் ஃப்ரண்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்டோர் ஃப்ரண்ட் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டார்ட் அப் ரன்வேன்னு இருக்கும், உமனையான்னு ஒன்று இருக்கும். உமனையா என்ன பண்ண போறாங்கன்னா ப்ராடக்ட் ஃப்ரம் உமன் லீட் பிஸ்னஸையும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பையும். அப்போ இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி உமனையா. பை FY 2025 குமுலேட்டிவ் ஆர்டர் வேல்யூ ஆஃப் உமன் லீட் பிஸ்னஸ் ஜெம் போர்ட்டல் கீழே உங்களோட ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து எவ்வளோ வந்திருக்குண்ணா இது வரைக்கும்? 83,323 crores வந்திருக்கு. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இந்தியன் இண்டஸ்ட்ரி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சப்ளைஸ் அண்ட் டிஸ்போசல். இதுக்கு கீழே தான் வரும் இந்த ஜெம் போர்ட்டல்ன்றது. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? விச் முனிசிபல் கார்பரேஷன் டிப்ளாய்ட் த G-Spider ரோபோட்டிக் சிஸ்டம் வந்து யார் வந்து டிப்ளை பண்ணுறதுனா திருவனந்தபுரம் முனிசிபல் கார்பரேஷன் தான் டிப்ளை பண்ணுறான். G-Spider ரோபோட்டிக் ஹாஸ் பின் டிப்ளாய்ட் அண்டர் விச் மிஷின்? எந்த மிஷின் கீழேனா ஸ்வச் பாரத் மிஷின் அர்பன் 2.0 கீழே தான். விச் ஸ்டார்ட் அப் டெவலப்டு அந்த G-Spider ரோபோட் எந்த ஸ்டார்ட் அப் டெவலப் பண்ணுவானா ஜென் ரோபோட்டிக் இனோவேஷன் தான் வந்து இதை டெவலப் பண்ணுவான். தென் வேர் இஸ் G-Spider ரோபோட்டிக் பிரைமர்லி டிப்ளாய்? எந்த ஊரில் எங்கே டிப்ளாய் ஆக போகுதுன்னா
கேனல் நியர் தம்ப்னூர் ரயில்வே ஸ்டேஷன். எங்கே? அஸ்மச் அயன் கேனல் நியர் தம்ப்னூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் ரிப்ளை ஆக போகுது. இது வந்து என்னதுன்னா ஜென் ரோபோட்டிக் இனோவேஷன் இது வந்து டெவலப் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட் என்ன, விச் கண்ட்ரி இஸ் டெவலப்டு சையத் அட்டாக் ட்ரோன். சையத் அட்டாக் ட்ரோன் வந்து யார் டெவலப் பண்ணுறதுனா ஈரான். தென் சையத் ட்ரோன் இஸ் ஆஃப்டன் ரெஃபர்ட் ஆஸ் கமிகாசே ஆர் சூசைட் ட்ரோன் பார்த்தோம்ல. இதோட ரேஞ்ச் பாருங்களேன் 700 to 900. இதில் 2 ஆப்ரேஷனல் ரேஞ்ச் இருக்குது. ரெண்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 131 ஒன்று, 136 ஒன்று. அப்போ 131 ரேஞ்ச் வந்து 700 to 900 கிலோமீட்டர். சையத் ட்ரோனஸ் வேரியண்ட் இந்த 136 வேரியண்ட் வந்து 2000 2500. The next, which organization sanctioned the 99 lakh 99 which organization sanctioned 99.15 lakh வந்து பாரத் யூனிவர்சிட்டிக்கு யார் சாங்ஷன் பண்ணுறாங்கன்னா DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். எதுக்காகனா கெமிக்கல் டிஃபென்ஸ் ரிசர்ச்காக. வேர் வில் பி த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட். அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னா DRDO இண்டஸ்ட்ரியல் அகாடமியா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில். வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் DRDO? BU வந்து கெமிக்கல் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னா 36 months, மொத்தமாக 3 years. தென் the project is sanctioned under which ministry? எந்த மினிஸ்ட்ரி கீழனா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் இது வந்து சாங்ஷன் ஆக போகுது.